மக்களே வணக்கம். வாங்க சாப்பிடுவீங்க. இன்றைக்கி என்னென்னா வத்த குழம்பு, காஞ்ச சுண்டக்காய். பாருங்க, என் கமெண்ட் பாக்ஸில் பச்சை சுண்டக்காய் போடும்போது பச்சை சுண்டக்காய் குழம்பு காட்டும் போது தண்ணியாக இருக்குது, திக்காக வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் இதோங்க திக்காக வச்சுட்டுங்க. ஆனால் இது காஞ்ச சுண்டக்காய். இன்னொரு நாளைக்கு பச்சை சுண்டக்காய் வச்சு இந்த கமெண்ட் பண்ணவங்களுக்காக காட்டுறேன். இது காஞ்ச சுண்டக்காய் வச்சு திக்காக தான் வச்சுருக்கேன் குழம்பு. அப்புறம் என்னென்னா வெண்டைக்காய் பொரிச்சிருக்கேன். இதுக்கு கூட்டு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கோல்டு. என்ன பண்ண வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை துவையல் பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நான் அதை சாப்பிட்டுட்ருக்கேன். சுண்டக்காய் போட்டு இது பாருங்க, காஞ்ச சுண்டக்காய் போட்டு கருவேப்பிலை துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இது குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வெள்ளை முடி வராத இருக்கும். ஏதோ நமக்கு தான் அப்போ தெரியல, எதுவுமே சாப்பிடல, வெள்ளை முடியாக வந்துச்சு. எப்போயாவது கொஞ்சம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுன்னு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சும்மா தான் கிடைக்கிது எல்லா கடையிலையும். வாங்கி துவையல் அரிங்க.